என்ன ஆயிற்று? அவனை ஏன் பார்க்கிறாய்? நான் எதை கூறினாலும் முகத்தின் முன்புதான் கூறுவேன். ஜான்சிக்கு வாரிசு இல்லை என்றால் ஜான்சியும் இல்லை. தங்குவதற்கு இடமின்றி அங்கும் இங்கும் அலையும் நாட்கள் வந்துவிடும். சுரேந்திரா, நீண்ட பயணத்தினால் களைப்பாக இருப்பீர்கள் அல்லவா? தாங்கள் சென்று ஓய்விடுங்கள். இவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் உடனே நடக்கட்டும். எனது சகோதரன் மிகவும் புத்திசாலி. ஓய்வு என்ற பெயரில் எங்களை துரத்துகிறார். செல்வதற்கு முன்னால் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சம்பல்பூரில் இருந்து நான் ஜான்சிக்கு வந்த காரணம் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்றுதான். ஆனால் ஜான்சியில் நிம்மதி இல்லை என்பது நான் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது. ஆங்கிலேயர்கள் எங்கள் நாட்டை அபகரித்தது போல் வாரிசு இல்லாத காரணத்தினால் ஜான்சியையும் அவர்கள் அபகரிப்பார்கள். லார்ட் டல்ஹவுசியின் ஒரே லட்சியம் ஜான்சி தேசத்தை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதுதான். அதனால் தான் ஒரே நேரத்தில் 2 அதிகாரிகளை வெவ்வேறு கோணங்களில் நிலைமையை சமாளிப்பதற்கு ஆணையிடுகிறார். ஒருபுறம் மேஜர் எல்லிஸை மகாராஜாவிடம் சென்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்துமாறு கூறுகிறார். மறுபுறமோ நெல்சனை போன்ற ஒரு கொடுங்கோலனை ஜான்சிக்கு அனுப்பி ஜான்சியில் அராஜகத்தையும் அநியாயத்தையும் பரப்புமாறு கூறுகிறார். ஏனென்றால் ஜான்சியை கைப்பற்றிவிட்டால் பாரத நாட்டையே கைப்பற்றிவிட முடியும் என்ற எண்ணம் ஆங்கிலேயர்களுக்கு இருந்தது. You must come forward with a diabolical plan. என்ன கொடுமை இது! இங்கு இருப்பவர்கள் எவ்வாறு நிம்மதியாக உண்கிறார்கள் என்று தெரியவில்லை. நடக்கும் நிகழ்வுகளை கண்டு என்னால் நீரை கூட அருந்த இயலவில்லை. நான் பேசுவதை கவனத்தில் கொள்ளாதே, நீ சாப்பிடலாம். நான் கூறியது உனக்கல்ல, இதோ இருக்கிறானே இவனுக்கு, எனது தத்து பிள்ளை. வெட்கம் கெட்டவன். நீ சாப்பிடலாம். நீ தற்சமயம் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். ஜான்சியின் வாரிசை பெற்றெடுக்கப் போகும் மகாராணி அல்லவா? சாப்பிடு, நன்றாக சாப்பிடு. அனைத்து கேள்விகளுக்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அம்மா, ஒரு கேள்விக்கு மட்டும் என்னிடம் பதில் இல்லை. நான் என்ன செய்வேன்? நான் நலமாகத்தான் இருக்கிறேன். தாங்கள் என்னை எதற்காக பரிசோதிக்கிறீர்கள்? நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. என்ன? நான் உடனடியாக இந்த நற்செய்தியை மகாராஜாவிடம் கூறுகிறேன். எனது 3 மாதம் முடிவடையும் வரை தாங்கள் இந்த நற்செய்தியை ஜான்சி மக்களிடம் தெரிவிக்க கூடாது மகாராஜா. என் குழந்தைக்கு எந்த தீய திருஷ்டியும் படக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நான் உள்ளே வரலாமா? வாருங்கள் அக்கா, வாருங்கள். என்னை எங்க தனியாக விட்டுவிட்டு இங்கு வந்து விட்டாயா? அது தாங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள். இல்லை கங்காதர், எனது சகோதரனின் நாடான ஜான்சிக்கு அதன் வாரிசு கிடைக்கவில்லை என்றால் நான் கூறுவதை இவள் கேட்கத்தான் வேண்டும். இனி அதற்கான அவசியம் இல்லை அக்கா. வெகு விரைவிலேயே தாங்கள் அத்தையாக போகிறீர்கள். இப்பொழுது நீ என்ன கூறினாய் கங்காதர்? எங்கு வா லட்சுமி. இதை ஏன் நீ என்னிடம் முன்பே கூறவில்லை? நான் ஏதேனும் கோபத்தில் கூறியிருந்தால் அதை நீ பொருட்படுத்தாதே. சுரேந்தர், நீ எங்கே இருக்கிறாய்? சுரேந்தர் இங்கு இல்லையா? லட்சுமி, நீ இங்கு வா. வாழ்த்துக்கள் கங்காதர். என்ன கூறுவது? வாழ்த்துக்கள் கங்காதர். யாரேனும் அங்கு இருக்கிறீர்களா? என்ன? இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை.